அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 20/1/2026 தை மாதத்தின் 6ஆம் நாள் தை முதல் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்குரிய நாளாகவும் திதியாகவும் கருதப்படும். இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா அன்னை மகாலட்சுமிக்கு, அன்னை துர்க்கைக்கு, நரசிம்மருக்கு, முருகனுக்கு, குலதெய்வத்துக்கு, அதுவும் தை செவ்வாய் ஔவையாருக்கு, அதாவது ஔவையார் நோன்பு கடைபிடிப்பதற்கும் உரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தீரவே தீராது அப்படின்னு நீங்க நினைக்கிற பிரச்சனை கூட நிச்சயமாக தீரும். இந்த நாளில் செவ்வாய் ஹோரை நேரமான இரவு 8 to 9 இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்க வீட்டு பூஜை அறையில வைங்க. இந்த நாள்ல சொந்த வீடு யோகம் உண்டாக, வாஸ்து தோஷங்கள் நீங்குவதற்கு தவறாம உங்க வீட்டு பூஜை அறையில வெற்றிலை தீபத்தை ஏத்துங்க. நீங்க அப்படி ஏத்தும் போது பூஜை அறையில இந்த ஒரு பொருளை தவறாம வைங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பூஜை அறையில ஒரு தட்டுல வெற்றிலையை வைத்து அதன் மீது பச்சரிசியை பரப்பி அதன் மீது 5 நெல்லிக்காய்களை இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். அதை மாதிரி வைக்கணும். நெல்லிக்காய்களை வாங்கி சுத்தமா கழுவிட்டு நெல்லிக்காய்க்கு நீங்க மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். மஞ்சளை கரைச்சு முதல்ல பொட்டு வச்சு அதன் மீது குங்குமம் பொட்டு வைக்கணும். வைத்து இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிருக்க முறைப்படி நீங்க முருகப்பெருமானுடைய சிலை அல்லது திருவுருவப்படம் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு முன்னாடி வச்சிருங்க. மறுநாள் அதை எடுத்து நீங்க உங்களுடைய உணவுக்காக பயன்படுத்திக்கலாம். அதாவது ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த நெல்லிக்காயை இந்த செவ்வாய் ஹோரை நேரத்துல நீங்க பூஜை அறையில வைக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் சேரும் யோகமும் ஏற்படும். தரித்திரம் அறவே நீங்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக சரியாகும். ஏன்னா இத்தனை தெய்வங்களையும் நீங்க மனதுல நினைச்சிட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க. நரசிம்மர, துர்க்கைய, மகாலட்சுமிய, முருகப்பெருமான இந்த 4 தெய்வங்களோடு சேர்த்து உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து கொண்டு பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு இப்ப நான் சொன்ன இந்த முறைப்படி நெல்லிக்காய்களை பச்சரிசி மீது வைத்து உங்க வீட்டு பூஜை அறையில வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே தடையில்லாம நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம்.